ஹலோ மேட்ஸ். ஹலோ. அதாவது பார்த்தோம்னா நீங்க உங்க மொபைல் போன்ல சிம் கார்டு போட்டு தான் யூஸ் பண்றீங்க. என்னத்த சொல்றது? என்னடா கேள்வி இது? சிம் கார்டு போடாம யாராச்சும் மொபைல் போன் யூஸ் பண்ணுவாங்களா? எஸ், சிம் கார்டு. மார்க் மை வேர்ட், சிம் கார்டு போடாம மொபைல் போன் யூஸ் பண்ணலாம். சிம் கார்டு போடாம மொபைல் போன் யூஸ் பண்ணலாம். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. யூஸ் பண்றாங்க, பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ சிம் கார்டு போடாம எப்படி மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது? நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க்கு கால் எல்லாம் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம். பட் இந்த சிம் கார்டு இல்லாம, ஸோ தான் நான் சொன்னேன் மார்க் மை வேர்ட், சிம் கார்டு. எஸ், அந்த கார்டு இல்லாமல், அதாவது சிம் இருக்கும் போன்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பட் அந்த பிசிக்கலா ஒரு சிம் இருக்காது. அதாவது மீன்ஸ் இ-சிம். எஸ், இந்த இ-சிம் இதை பார்த்தா கேட்கறீங்க, இந்த இ-சிம் என்னன்னு சொல்லி. ஸோ இந்த இ-சிம் இதை பார்த்தா நான் ஃபுல்லா வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க தான் மட்டும் எனக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். பண்ணியிருக்கிறேன், பட்டனை தட்டி விட்டுங்க. ரொம்ப பேசாம போலாம். அதாவது பாத்தீங்கன்னா இ-சிம், அதாவது எம்பாய்டட் சிம்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதாவது எங்களுடைய மொபைல்ல ஒரு பிசிக்கலா ஒரு சிம் கார்டை நாங்க இன்சர்ட் பண்ணாமல், இப்ப எல்லாரோட மொபைலுமே ஒரு சிம் இருக்கும், அதாவது பிசிக்கலா கார்டு. அதாவது நான் ட்ரே ரிமூவ் பண்ணி ஒரு பிசிக்கலா ஒரு கார்டு, ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு பாக்ஸா இருக்கும், அதை நாங்க இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? சோ இப்படி ஒரு கார்டு இல்லாமல் எங்களுக்கு இ-சிம் மூலமா எங்களுக்கு மொபைல்ல நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த கால், அதாவது கார்டு இருக்கிற மாதிரியே தான், பட் கார்டு இருக்காது, இருக்கு ஆனா இல்ல என்ற மாதிரி தான் இந்த சிம்மும். அதாவது அதான் நாம இ-சிம்னு சொல்றோம். சோ இந்த இ-சிம்னா அவ்வளவுதான் மேட்ஸ். சோ அந்த கார்டு இருக்காது, பட் சிம் போன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. சோ இதை நான் போக சொல்றேன். சோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ்ல டயலாக், மொபிடெல், ஹச், ஏர்டெல் இந்த 4 பேருமே இந்த இ-சிம் ஃபெசிலிட்டியை கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இ-சிம் என்ன, யார் யாரெல்லாம் இந்த இ-சிம் ஃபெசிலிட்டியை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி. சோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பாத்தியா, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய பேருக்கு இந்த இ-சிம் பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் தெரியாது. ஸோ அதுக்காக எடுத்து நான் இந்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த கண்டென்ட், மிச்சம் லாங் அழுக்க போறதும் இல்லை. ஸோ நீங்க இந்த வீடியோ கடைசி வரை காட்டி பாருங்க. இது எப்படி எல்லாம் ஆக்டிவ் பண்ணலாம், எந்த முறையில் ஆக்டிவ் பண்ணலாம்னு சொல்லி நான் இது வீடியோட இறுதியில சொல்றேன். இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை காட்டி பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா மேட்ஸ், இந்த டயலாக்ல, மொபைல்ல, ஹச், ஏர்டெல் இந்த 4 பேருமே இந்த இ-சிம் ஃபெசிலிட்டியை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே நாங்கள் சிம் ஒன்று வாங்கணும்னா ஷாப் ஒன்றுக்கு விசிட் பண்ணணும், அப்படிதானே? ஸோ இந்த இ-சிம் ஃபெசிலிட்டி எப்படி வாங்கணும்னா, அதாவது ஆன்லைன்ல எங்களுக்கு வாங்கலாம். இருந்த இடத்துல இருந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல இ-சிம் எங்க மொபைல் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 பேருமே ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்க கூகுளுக்கு போய் இந்த வெப்சைட் போனாலும், நீங்க எந்த ப்ரௌசர் போனீங்கன்னாலும் உங்களுக்கு சர்ச் பண்ணலாம். உங்களுடைய நெட்வொர்க் ப்ரொவைடரை சர்ச் பண்ணி இ-சிம் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ வந்துச்சுன்னா அவங்களோட ப்ரொசீஜர்ஸை அக்செப்ட் பண்ணி, ஸோ அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் நீங்க உள்ளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு QR கோட் அனுப்புவாங்க. உங்களுடைய நெட்வொர்க் ப்ரொவைடர் ஒரு QR கோட் உங்களோட இமெயில் சர்வீஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த இமெயில்ல இருக்கக்கூடிய அந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த இ-சிம் உங்களோட மொபைல் ஆக்டிவ் ஆயிரும். அதாவது நீங்க ஒரு கார்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பிசிக்கலா ஒரு கார்டு வராது. இ-சிம் என்றாலே அந்த QR தான் இருக்கும். சோ அந்த QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த இ-சிம் ஃபெசிலிட்டி உங்க மொபைல்ல ஆக்டிவ் ஆகிரும். ஓகே. சோ இந்த இ-சிம்ல என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டீங்கன்னா, அதாவது இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ ஐபோன் எடுத்தீங்கன்னா அட் அ டைம் 2 சிம் ஆக்டிவா யூஸ் பண்ணலாம். அது இல்லாம மொத்தமாக 8 சிம் உங்க மொபைல்ல நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இது நல்லா இருக்கு. இது ஐபோன் நான் சொல்றேன், மத்த ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்ல எப்படின்னு எனக்கு சரியா தெரியல. பட் ஐபோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 சிம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பட் அட் அ டைம் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ஐபோன் எடுத்தீங்கன்னா ஐபோன் எக்ஸஸ்ல இருந்தா இந்த ஃபெசிலிட்டியை கொடுத்திருக்காங்க. அதாவது இ-சிம் ஃபெசிலிட்டி சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் எல்லா மொபைல்லுமே இந்த இ-சிம் சப்போர்ட் பண்ணாது. ஐபோன் எக்ஸஸ்ல இருந்தா இந்த இ-சிம் சப்போர்ட் பண்றதுக்காக ஐபோன் கொடுத்திருக்காங்க ஆப்பிள் தரப்புல இருந்து. ஸோ மத்த சாம்சங் இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் எடுத்தீங்கன்னா பிளாக்ஷிப் மொபைல்ஸ் தான் இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்குறாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. சோ உங்க மொபைல்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்குதா, இந்த ஆப்ஷன் இருக்குதான்னு சொல்லி உங்க மொபைல் நம்பரை அடிச்சு உங்களுடைய மொபைலோட மொபைல் நம்பரை சர்ச் பண்ணி பாருங்க இந்த இ-சிம் ஃபெசிலிட்டி, இந்த இ-சிம் ஆப்ஷன் உங்களுக்கும் இருக்குதான்னு சொல்லி. ஆல்ரைட், அடுத்த விஷயமாக இந்த இ-சிம்முக்கு நிறைய நான் சொன்னேன் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, அதாவது அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்குது. சோ இப்போ நீங்க ஒரு மொபைல்ல நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக்கா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், அல்லது பேங்க் டீடைல்ஸ், அதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்லைன் பேங்கிங், இதெல்லாம் மொபைல் போனோட மொபைல் நம்பரோட கனெக்ட் ஆகிட்டா இருக்கும். இந்த ஓடிபி வரண்டாலும், அதாவது செக்யூரிட்டி கோட் வரண்டாலும், பாஸ்வேர்ட் இது எல்லாமே உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் வரும், அப்படித்தானே? சோ இந்த சிம்மா இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைல யாராச்சும் திருடிட்டாங்கன்னா,
எஸ் மொபைல திருடிட்டாங்கன்னா அந்த சிம்மை கலட்டி வேற மொபைல போட்டா அந்த சிம்முக்கு, அதாவது அந்த சிம் எந்த மொபைல்ல இருக்குதோ அந்த மொபைலுக்கு அந்த ஓடிபிஸ், இந்த பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி கோட் எல்லாமே போகும். அப்படிதானே? சோ இந்த இ சிம்ல ரிமூவ் பண்றது அந்த கார்டுமே இல்ல தானே. சோ அந்த ஒரு வகையில இந்த இ சிம் ஆக்டிவ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்த பக்கமா டிஸ்அட்வான்டேஜஸ் இதை பார்த்தோம்னா பெருசா டிஸ்அட்வான்டேஜ் சொல்றதுக்கு இல்ல. அதாவது டிஸ்அட்வான்டேஜ் இதையும் சொல்ல இயலாது. எதனா அதாவது சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல்ஸ் மிச்சமே பிளாக்ஷிப் மொபைல்ஸ் தான் இந்த சப்போர்ட் இருக்கும். சோ அந்த விதத்துல இந்த இ சிம் எல்லா மொபைல்லையும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ இதை பத்தின கருத்துக்களை நீங்களும் கீழே சொல்லிருக்கீங்க. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க மொபைல இ சிம் ஆக்டிவ் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு ஒரு பிசிக்கலா ஒரு சிம் தேவைன்னா நீங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் ஆபீஸை நீங்க விசிட் பண்ணி தான் அந்த சிம் கார்டை எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்கும். சோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா சொல்ல இயலாது. ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா அப்படியே போய் ஒரு சிம் கார்டு வாங்குறதுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். உண்மையா சொன்ன. சோ அதுதான் இந்த டிஸ்அட்வான்டேஜ் தான் நீங்களே கொஞ்சம் கருத்தில் கொள்ளலாம். சோ அவ்வளவுதான் மேட்ஸ். நான் ஹெல்ப் பண்ணனும்னா வந்தேன். ஐ திங்க் இந்த இ சிம் தான் இந்த ஃபியூச்சர்ல இருக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா மேட்ஸ் அமெரிக்கால எல்லாமே ஐபோன் 14லே இந்த சிம் ட்ரே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ் ஐபோன் 14 அதுக்கு லேட்டரா வந்த இந்த ஐபோன்ஸ் எல்லாமே சிம் ட்ரே கிடையாது. இப்ப நம்ம நாட்டுல இந்தியா போன்ற நாட்டுல எல்லாமே இந்த ட்ரே இருக்குது. இன்னும் ஐபோன் 16ல ட்ரே கொடுத்துதான் இந்த இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. பட் அமெரிக்காவை எடுத்தீங்கன்னா இந்த சிம் ட்ரே ஐபோன் 14க்கு அப்புறமா வந்த ஐபோன் சீரீஸ்ல ட்ரே இல்ல. சோ அவங்களே ஜஸ்ட் இ சிம் தான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சோ இதுதான் நம்ம நாட்டிலும் ஃபியூச்சர்ல வரப்போகும். எஸ் எப்படியும் போகும் காலங்கள்ல இப்ப வரக்கூடிய எல்லா மொபைல்ஸ்ல மாதிரி இந்த இ சிம் ஃபெசிலிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ வரக்கூடிய காலங்களிலும் இந்த ட்ரே கொடுக்காம, அதாவது இந்த பிசிக்கலா சிம் போடக்கூடிய இந்த சிம் ட்ரே கொடுக்காமல் இ சிம் ஆக்டிவ் பண்ணி தான் யூஸ் பண்ற அளவுக்கு இந்த ஃபியூச்சர் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். சோ இதை பத்தின கருத்துக்களை நீங்க கீழே சொல்லுங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு டயலாக் சிம் கார்டு இருக்கு. இந்த டயலாக் சிம் கார்டை நீங்க இ சிம் கன்வெர்ட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். நீங்க அதே நம்பருக்கு இந்த இ சிம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து பிசிக்கலா இருக்கும். இந்த கார்டு வந்து டிஆக்டிவேட் ஆயிரும், இ சிம் அது ஆக்டிவேட் ஆகும். சோ இந்த கார்டுல எந்த ஒரு யூஸ் இல்லாம போயிடும். சோ அந்த இ சிம் இந்த ஃபெசிலிட்டியை வந்து உங்களுக்கு இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் உங்க மொபைல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா. சோ ஸ்ரீலங்கால இந்த இ சிம் ஆக்டிவ் பண்றது ரொம்பவே ஈஸி தான். அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா 2 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த இ சிம்ல ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எப்படின்னு எனக்கு தெரியல. பட் யாராச்சும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய நாட்டு ப்ரொசீஜர்ஸ் எப்படி, நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸுடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கொள்ளேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க படிச்சு தெரிஞ்சுக்கொள்ளட்டும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ இந்த இ சிம் பற்றின கருத்துக்கள் அவ்வளோதான். மிச்சம் பேசுறதுக்காக வேண்டிய இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டாபிக் தான். ஸோ இந்த இ சிம் பற்றி நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னா உங்களோட மொபைல் இந்த கம்பெனிபிள் இருக்குதான்னு பாருங்க. ஸோ ஒரு சேஃப்டிக்கும் உங்களுக்கு இந்த இ சிம் ஆக்டிவ் பண்ணி ஒரு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இன்னுமே சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஸோ இந்த இ சிம் என்ற மூலமாக டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருப்போம் என்று என்னுடைய கருத்து. ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ உங்களை ஏதாச்சும் கேள்விகள் இந்த மறக்காம கமெண்ட்ஸ் கேட்டுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மேட்ஸ். இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும், கீழே இருக்க பட்டனை தட்டி விட்டுருங்க. என்னோட வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ போய் சந்திப்போம்.